சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 23/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை அஷ்டமி திதி. நாளைய தினம் அதிகாலை 4:27 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் இரவு 2:08 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 2:08 வரை, அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு துருவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 6:11 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:25 சந்திர உதயம் என்பது நண்பகல் 12:01 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 12:45 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7 முதல் 8 வரையிலும் மாலை 5 முதல் 6 வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8:55 முதல் பகல் 10:30 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:40 முதல் 3:15 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5:45 முதல் 7:20 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:08 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த அல்சர் வருவதற்கான கிரக அமைப்பு என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அல்சர் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், வயிற்று புண் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. வயிற்றுல ஒரு புண்ணு வந்துடுறது, எனக்கு அல்சர் மாமா என்னால சரியா சாப்பிட முடியலங்கிற மாதிரி சொல்லுவா. இன்னும் ஒரு சில பேர் நேரத்துக்கு நான் எதையும் சாப்பிடணும்னு சொல்லுவா. இல்ல காரமான உணவுகளை என்னால சாப்பிட முடியாதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. அதிகமா சாப்பிடாம மிதமாக உணவுகளை உட்கொண்டு வருவார்கள். இந்த அல்சர் வருவதற்கான கிரக அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6ஆம் பாவகம் தான். லக்னத்திலிருந்து, லக்னத்தை 1ஆம் பாவம்னு வச்சுக்கணும். லக்னத்தை 1ன்னு வச்சுட்டு அதுல இருந்து கிளாக் வைஸ் 1, 2, 3, 4, 5, 6 என்று எண்ணி வரும் பொழுது அந்த 6ஆம் பாவகம் தான் இந்த அல்சர் வருமா வராதா அப்படிங்கறத தீர்மானிக்கும். அந்த 6ஆம் பாவகத்திலே ஒரு ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்கு, அல்லது ஒரு சூரியனோடு ராகு சேர்ந்து இருக்கு, அல்லது வெறும் சூரியன் மட்டும் அந்த இடத்துல இருக்கு ஆனா ராகுவினுடைய சாரம் வாங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டோம்னா இவர்களுக்கு இது போல் வயிற்றுப்புண் வருவதற்கான வாய்ப்பு என்பது உண்டு. இது சூரியன் மாத்திரமல்ல, சூரியனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், இவர்களோடு ராகுங்கிறது இணைந்து இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நிச்சயமாக அது போன்ற பிரச்சனையை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு அல்சர்னா நமக்கு என்னன்னு தெரியும் தானே. வயிற்றுக்குள்ளாக பெப்டிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒன்று இயற்கையாகவே சுரந்து கொண்டிருக்கும். பெப்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவா. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதற்காக, அது ஈஸியா ஜீரணமாகணுங்கிறதுக்காக இயற்கையாகவே நம்ம உடம்புல இந்த பெப்டிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒன்று சுரந்துட்டே இருக்கும். அதனால நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பிடலை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நமக்கு வயிற்றுல பசிங்கிற ஒரு உணர்வை எது கொடுக்கும்னு சொன்னா இந்த பெப்டிக் ஆசிட், இந்த பெப்டிக் அமிலம்ங்கிறது போய் அதிகமாக சுரக்கும் பொழுது நம்ம வயிற்றுல வந்து பசிங்கிற உணர்வுங்கிறது வரும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிக்க ஆரம்பிக்கும், பசிங்கிற உணர்வுங்கிறது வரும். நம்ம சாப்பிடாமலேயே அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னு சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வயிற்று பகுதி அந்த ஆசிடானது அரித்து 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 புண்ணாக்க ஆரம்பிக்கும். இப்படி அந்த புண் உடனே ஒரே நாள்ல வந்துட போறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸை ஃபார்ம் பண்ணும். நிறைய பேர் ஃபீல் பண்ணுவா. பசி ஏப்பம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவா தெரியுமா. அந்த பசி ஏப்பம் வந்த பிற்பாடு ஃபுல்லா வெயிட் நிறைய சாப்பிடுவா. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஈஸியா ஜீரணமாகாம, ஏன்னா எல்லாமே டைம் படி நடக்கணும் தானே. சரியான நேரத்துல இந்த ஆசிடுங்கிறது சுரக்கும்,
கரெக்டா அந்த நேரத்துல நம்ம சாப்பிட்டோம்னா அது நல்லபடியாக ஜீரணங்கிறது ஆயிடும். ஆனா அது ஏற்கனவே உள்ள வந்து எல்லா பகுதியும் அரிச்சு அந்த ஆசிடினுடைய அந்த தன்மையும் குறைந்து போயிருக்கும், அதுவும் நீர்த்து போயிருக்கும். அதுக்கப்புறம் போய் நம்ம சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா உணவும் சரியான முறையில் செரிமானம்ங்கிறது ஆகாது. உடனே பார்த்தோம்னா அது புளி ஏப்பம்னு சொல்லுவா. சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு ஒரு விதமான ஏப்பங்கிறது வரும். அது கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி புளிப்பான ஏப்பம் இந்த தொண்டை வரைக்கும் வந்து அடைச்சுக்கும். இந்த தொண்டையில வந்து கரகரன்னு மாதிரி ஒரு ஃபீலே வந்து சேரும் தெரியுமா? இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வயிற்றிலே சுரக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மையினுடைய ஒரு வேரியேஷன் தான். அது வேரியேட் ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சரியான நேரத்திற்கு சரியான அளவிலே நம்ம உணவினை சாப்பிட்டு விட வேண்டும். இது ஒவ்வொருவருடைய உடம்பு வாகிற்கு தகுந்தாற் போல் மாறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடற்கூறியல்ங்கிறது இருக்கும் இல்லையா? ஹியூமன் பிசியாலஜிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதற்கு ஏற்றாற் போல் அது மாறுபாடும். அந்த நம்முடைய உடல் வாகுங்கிறது என்ன, இதை வச்சுதான் இன்னைக்கெல்லாம் வைத்தியம் பார்த்தா வாதம் பித்தம் கபம்னு பிரிச்சிருவா. ஆயுர்வேதிக்ல பார்த்தா இன்னைக்கு கூட அந்த நாட்டு வைத்தியம்னு சொல்லி கையை நாடி பிடிச்சு பாப்பா தெரியுமா? வாத நாடி பித்த நாடி கப நாடிங்கிறத பிரிச்சு பாப்பா. பார்த்துட்டு இவாளுக்கு இந்த மாதிரியான உடம்பு, நீ இந்த மாதிரி சாப்பிடணும், நீ இப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு உணவே மருந்து, அந்த உணவின் மூலமாகவே உடலினை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிற விதிமுறையை நமக்கு வகுத்து வைத்திருப்பார்கள் நாட்டு வைத்தியர்கள். அதான் நம்ம ஆயுர்வேதிக் மெடிசின் சித்தா மெடிசின் கூட நம்ம எடுத்துக்கலாம். இவர்கள் அத்தனை பேரும் இதைத்தான் வலியுறுத்தி சொல்லுவார்கள். அந்த 6ஆம் இடம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது சரி நோயை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொன்னா சத்ரு ரோக ருணஸ்தானம்னு பிரிப்பா அந்த 6ஆம் பாவத்தை. எதிரியால் பிரச்சனை கடனால் பிரச்சனை இருந்தா கூட இந்த ரோகம்னு சொல்லப்படக்கூடிய நம்முடைய வியாதியை தீர்மானிக்கக்கூடிய பாவகமாக அந்த 6ஆம் பாவகத்தை வைத்திருப்பார்கள். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ரீதியா பார்த்தோம்னா அந்த 6ஆம் பாவகம் என்பதுதான் வயிற்று பகுதியையும் குறிக்கிறது. குறிப்பாக அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்றோம் இல்லையா, அந்த அதான் நம்ம வந்து செரிமான மண்டலம்னு சொல்லப்படக்கூடிய அந்த மண்டலத்தை குறிக்கிறதும் இதே 6ஆம் பாவகம் தான். அப்ப அந்த 6ஆம் பாவகம் என்பது நல்லபடியாக இருந்தால், அதாவது நம்முடைய அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது நல்லபடியாக இருந்தால் இவனுடைய ஆரோக்கியம் என்பது நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்திற்கு வந்திருப்பார்கள் நம்முடைய அந்த ஜாதக ரீதியாக அந்த ஜோதிடவியலை வகுத்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். பெரியவர்கள்ல ஜோதிட பெரியவர்கள் அதை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா வச்சிருக்கா. அப்ப 6ஆம் இடம் என்பதுதான் நம்முடைய மொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே தீர்மானிக்கிறது. அப்ப நம்முடைய மொத்த உடல் ஆரோக்கியமும் எங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வயிற்று பகுதியில் தான். அப்ப அந்த 6ஆம் இடத்துல போய் ஒரு ராகுங்கிற ஒரு கிரகம் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்திலே அமிலத்தன்மை என்பது அதிகமாக சுரக்கிறது. ராகு வந்து நம்ம ஒரு ஆசிடுக்கு சமானமாகவே சொல்லலாம். ஒரு சூரியன் கிரகம் சேரும் பொழுது அந்த இடம் வந்து ரொம்பவும் ஒரு ஃபயர், சூரியனும் செவ்வாயும் நெருப்பு கோள்கள் அப்படின்னே சொல்லுவா. அப்படி அந்த இடத்துல வந்து ஒரு ஃபயருங்கிறது அதிகமா இருக்குன்னு வரும் பொழுது ஏற்கனவே உடம்புல வந்து அதிகப்படியான ஒரு அமிலத்தன்மைங்கிறது சுரக்கும் பொழுது என்ன பண்ணணும்னு சொன்னா சௌமியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். ரொம்ப காரமாவோ மசாலாத்தனமான இதெல்லாம் ரொம்ப மசாலா அதிகமா சேர்த்து எனக்கு இந்த மசாலாலாம் அதிகமா சேர்த்தாதான் நாக்குக்கு ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு அதை சாப்பிடக்கூடாது. அதிகப்படியான காரமும் உட்கொள்ளக்கூடாது. இது போன்று இருப்பவர்கள் இந்த ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் அந்த 6ஆம் பாவத்துல இருக்கிறத வச்சே தீர்மானம் பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஒரு அட்வைஸை கூட கொடுப்போம். நீங்க வந்து புளிப்புங்கிறது ஆகாது, புளிப்பை சேர்த்துக்காதீங்கோ, புளி அதிகமா சேர்த்துக்காதீங்கோ, ஏன்னா இந்த மாதிரி அல்சர் இல்ல வயிற்றுல வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஃபார்ம் ஆகும். அதனால வந்து நீங்க புளி அதிகமா சேர்த்துக்காதீங்கோ. உங்களுக்கு புளிப்பு வேணும்னு தோணுச்சுன்னா தக்காளி புளிப்பு சேர்த்துக்குங்கோ, அல்லது எலுமிச்சம்பழ புளிப்பை சேர்த்துக்குங்கோ, லேசா எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சுண்டு சாப்பிடுங்கோ, புளியை குறைச்சிருங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரிதான் காரத்தன்மைன்னு என்று வரும் பொழுது பச்சை மிளகா ஒரு லெவலுக்கு சேர்த்துக்குங்க போறோம், அவ்வளவுதான். காஞ்ச மிளகா சுத்தமாவே கூடாது. அதே நேரத்திலே வெங்காயம் பூண்டு மிளகு போன்ற பெப்பர்னு சொல்றோம் இல்லையா, அந்த காரங்களை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃபரன்ஸுங்கிறது இருக்கும். இப்படி அந்த 6ஆம் இடத்திலே என்ன கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிறதோ அதனை கொண்டு அவர்களுடைய உடல் கூறியலை தீர்மானித்து விடலாம். சார் எனக்கு 6ஆம் பாவத்துல எந்த கிரகமுமே இல்லை, எனக்கு 6ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறதுன்னு சொன்ன அந்த 6ஆம் பாவக அதிபதி, அந்த அதிபதியான கிரகம் எந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார். உதாரணத்திற்கு ஒரு 6ஆம் பாவக அதிபதி 8ல போய் உட்கார்ந்து இருக்காரு சொன்னா ஒரு சில கஷ்டங்களையும் இவர்கள் அனுபவிப்பார்கள். அந்த 8ஆம் இடத்துல உட்காந்து அது கூட ஏதோ ராகுவனுடைய சாரம் அல்லது கேத்துவனுடைய சாரம் அல்லது சனியினுடைய சாரம் பெற்றிருந்தால் அதற்கேற்றார் போல அவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸுங்கிறது வரும். ஆக நம்முடைய அந்த வயிறு அல்சர் வருவதற்கான கிரக அமைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 6ஆம் பாவகத்திலே ஒரு அசுப கோள்களினுடைய சேர்க்கை, நெருப்பு கோள்களுடைய சேர்க்கை, அமிலத்தன்மை உடைய கோள்களினுடைய சேர்க்கை தான் இது போன்ற அல்சர் பிரச்சனையை கொடுக்கும்.
இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.